செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். விஜய் சிஎம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். திமுகவை தூக்கடிச்சிருக்காரு. 2வது வாழ்த்துக்கள். அண்ணா திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு. 3வது வாழ்த்துக்கள். அதுக்காகலாம் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விஜய் என்ன செஞ்சாலும் அது சரி, விஜய் மட்டும்தான் இங்கே நல்லவர் அப்படின்லாம் நம்ம பேசவே முடியாது. எனக்கு இயல்பாகவே ஜால்ரா அடிக்க வராது. சரியா? நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ அவங்களுக்கு சில விஷயம் புரிய வைக்கணுமே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, என்ன பிரதர் இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் எதுவும் காணோம், டெல் பண்ணிட்டீங்களா, விஜய்க்கு சும்படிக்க ஆரம்பிக்க போகிறீங்களா, என்ன விஜய் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு பயப்படுறீங்களா, என்ன பயமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா உங்கள் ஒப்பன் திமுகவே பார்த்தோம்டா, விஜயெல்லாம் ஏமாத்துறோம். விஜய் முதலமைச்சர், அவ்வளவுதான். சரியா? விஜய் சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன கேவலவாதியாக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. தப்புனா தப்பு தான். இன்னைக்கு தாவேகானுடைய ஒரு நிர்வாகி ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான். இதை பற்றி இந்த புரட்சி பிடுங்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசவே இல்லையே. எங்கே போனானுங்க? நடந்து 10 மணி நேரம் ஆகுது. இந்த தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நாய் கூட இதை பற்றி பேச காணும். அவன் ஜால்ரா அடிக்கிறானா இல்லை நான் ஜால்ரா அடிக்கிறேனா? நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், இப்போ எனக்கு நான் பிறந்தநாள் கொண்டாட போகிறேன்னு சொல்லி ஒரு தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏ 2 அடிக்கு நீளத்துக்கு அருவாவை எடுத்து அதை கத்தி எடுத்து வச்சு கேக்கு வெட்டுறான். என்ன திமிரு? இது கலாச்சாரமா? இது மாற்றமா? இதுதானே திமுகவும் பண்ணா. இப்போ உங்கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் ஐயோ இப்போ அவர் பெரிய எம்எல்ஏ 2 அடிக்கு பெரிய கத்தி வச்சிருக்கிறாரு, நம்ம ஏதாவது எடுத்து பேசணும், நம்மளை வாயிலே வெட்டுவார் அப்படின்னு நினச்சி பயந்து போவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? செல்பீஸ் இதுக்கப்புறம் தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட முதல் நாளே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிர்வாகத்தை, ஒரு நிர்வாகியை நீங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்கான். வருஷம் சிக்குவானுங்க பாருங்கள். அடுத்த 5 வருஷம். அதுவும் நீங்கள் ஒன்றும் மெஜாரிட்டி ஆட்சியெல்லாம் கிடையாது. சரியா? மக்கள் தெளிவாக தான் உங்களுக்கு ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான். நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது ராஜா, புரிஞ்சுக்க. விஜய் சிஎம் தான். கடைசி 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் ஆதரவு தர மாட்டோம்னு சொல்லி ஆட்டத்தை கிளச்சி விட்டு உங்கள் மேலே பழி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஆப்பு இருக்குது. இதெல்லாம் போதாத குறைக்கு இந்த தாவேக்கால வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருப்பாங்கள்ல, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக உருவெடுத்துருக்குறாங்கல்ல, இவனுங்கெல்லாம் ஹிந்தியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்குறானுங்க. ஏண்டா ஆனானப்பட்ட திமுகவே அவன் ஹிந்திலேயோ இங்கிலீஷில் கூட ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டான்டா. புரியுதா? தமிழில் தான் பேசுவாங்க. அவன் மாநிலத்துக்கு போனால் அவன் மாநிலத்துக்கு புரியுன்னு சொல்லி இங்கிலீஷில் கூட பேசுவாங்களே தவிர ஹிந்தியிலலாம் எவனும் ப்ரெஸ் மீட் கொடுத்ததில்லை. சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, தமிழில் கொடுக்க துப்பு இல்லை. சரி, தமிழில் கூட கொடுக்க வேணாம், வந்த சேனல் ஆங்கில ஊடகம்னா நீ ஆங்கிலத்திலேயாவது பேசி அவனுக்கு நீ ரிப்ளை கொடுத்துருக்கணும். நீ ஆங்கிலமும் பேசலை. ஏன் ஆங்கிலம் பேசினா அவனுக்கு புரியாதா? அதுன்னு ஹிந்தியில் புழுத்துறீங்க. நீங்கள் தான் ஹிந்தி எதிர்க்க போகிறீங்களா? மத்திய அரசனுடைய ஹிந்தி திரும்ப நீங்கள் தான் எதிர்க்க போகிறீங்களா? என்னடா பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆட்சிரா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஜஸ்ட் பிகினிங் தான் ராஜா. இன்னும் நிறையா இருக்குது. திமுகவுக்கு அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக அவன் மொழியில் இத்தனை நாள் பேசிக்கிருந்தேன். சரி, தாவேக்கா புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கு, கொஞ்சம் நாகரிகமாக பேசலாம்னு நினச்சா நாளே அயோக்கியத்தனத்தை ஆரம்பிச்சிட்டிங்க, அடாவடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் வெற்றி கொண்டாட்டம் அப்படின்ற பேரில் மக்களுக்கு இடையூறாக பல இடங்களில் பேருந்துகளை மறித்து அலப்பறை கொடுக்குறது, ரோடை பிளாக் பண்ணி அலப்பறை கொடுக்குறது, வேற என்ன பண்ணுவேன்? உங்களை எதிர்த்து பேசினா என்ன கைது பண்ணுறியா? நீ தொட்டு பாருடி. என்னைக்காக இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால் தாவேக்கு சொம்படிப்போம். விஜய் அலை தான் இங்கே விஜய் சுனாமியே வந்தாலும் நானாக தான் இருப்பேன். புரியுதா? இந்த விஜய்க்கு இப்போ ஜால்ரா அடிச்சுக்கிருந்தானுங்கள்ல, அவனுங்களை ஒருத்தன் கூட இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி பேசலை. அவன் தான் ஜால்ரா அடிக்கிறான். புரியுதா? தப்புன்னு எவன் சொல்கிறானோ அவனுக்கு தில்லு இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு தைரியம் இருக்குன்னு அர்த்தம். தப்புன்னு சொல்லாமல் நீ தப்பே பண்ணாலும் சார் சூப்பராக என்ன சார் இதெல்லாம் மேட்ரா அப்படி எவன் பேசுகிறானோ அவன் தான் ஜால்ரா அடிக்கிறான்னு அர்த்தம். ஜால்ரா கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க.
இங்கே எனக்கு சீமான் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சீமான் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒற்றை ஒற்றை சிந்தனை இருக்குல்ல, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு தேவை. திமுகவை தமிழின விரோதின்னு சொல்கிறோம், அப்புறம் காங்கிரஸ் மட்டும் என்ன உத்தம புத்திரனா? இன்னைக்கு காங்கிரஸினுடைய ஆதரவில் தான்டா நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க. என்ன காங்கிரஸ் ஊழலே பண்ணலையா? காங்கிரஸ் ஊழல்வாதி கிடையாதா? 50 வருஷமாக அந்த இந்தியாவை சுரண்டி தின்ன ஒரு கேவலவாதி கும்பல்றா காங்கிரஸ். இன்னைக்கு அவன் ஆதரவில் தான் நீங்கள் உட்காரீங்க. லிட்டரலாக காங்கிரஸ் போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி அமைக்க போகிறீங்க. புரியுதா? இதில் அதிமுக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னா என்ன அதிமுக என்ன உத்தம புத்திரன் கட்சியா? அதிமுக வந்து ஊழலே பண்ணலையா? ஊழல் பண்ண கட்சின்னு சொன்னது தாவேக்கா தான். இன்னைக்கு நீங்கள் அதே அதிமுகவுடைய ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்கன்ற ஒரு சூழல் உருவாகுதுன்னா அதிமுக போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க. அந்த ஊழல் கட்சி கூட தான் நீங்கள் கூட்டணி வச்சு நீங்கள் ஆட்சி நடத்த போகிறீங்க. புரியுதா? அதிகாரம், அல்ப அதிகாரம் தான் கையில் இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு எவன்லாம் விஜய் கூட கூட்டணி வைக்க போறான்னு பாருங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய கொள்கை தலைவர், நான் முதல்ல வணங்குறது நேதாஜியை. என்னைக்கு அவரை நான் மறக்க மாட்டேன். என்னுடைய தலைவர் நேதாஜி, 2வது அண்ணல் அம்பேத்கர் அவரை நான் என்றைக்குமே வெறுக்க மாட்டேன். MC ராஜா பற்றி உங்கள் யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் தலித் புரட்சி ஏற்படுத்தின ஒரு நபர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நபர் MC ராஜா என்னுடைய கொள்கை தலைவர். எனக்குன்னு சில கொள்கை இருக்குது, எனக்குன்னு சில கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் ஐயா என்னுடைய கொள்கை தலைவர், என்னுடைய வழிகாட்டி. இங்கே கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்கணும், அந்த கொள்கைக்கு உண்மையாக இருக்கணும், கொள்கை தலைவர்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். எதுவுமே இருக்க மாட்டேன், எனக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனதுனால நீங்களாம் வந்து இன்டெலெக்சுவல் புளுத்திலாம் கிடையாதுடா. நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் ஜெயிச்சிட்டாரு, நீங்களாம் பெரிய இன்டெலெக்சுவல் புளுத்தி மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்லாம் பேசுகிறீங்கல்ல. உண்மையில் நாங்களாம் இன்டெலெக்சுவல் தான், சரியா? முட்டாள்கள் தான் கூட்டமாக இருப்பானுங்க எப்போதுமே. நான் மீண்டும் சொல்கிறேன், தனி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இங்கே மக்கள் ஆதரவு கொடுத்து அவங்கள ஒரு கூட்டணி உருவாகி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவானா மட்டும்தான் இது தமிழ்நாடுன்ற ஒரு விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நல்லது எல்லாமே நடக்கும். நாங்கள் பெரும்பான்மையில் ஜெயிச்சிருக்கோம். பெரும்பான்மையில் ராஜா, பெரும்பான்மைனா நீ 118 120 சீட்டுக்கு போயிருக்கணும். 118 எடுத்திருந்தாலும் உனக்கு லாடம் கட்டியிருப்பானுங்க. ஏன்னா விஜய் 2 தொகுதி, சரியா? நீ குறைஞ்சது 120க்கு மேலே தான் நீ வந்திருக்கணும். நீ தனி பெரும்பான்மை கிடையாது, முதல் தெரிஞ்சுக்க. இப்போ நீ கூட்டணி கட்சிகள்னு சொல்லி எவனவெல்லாம் உள்ளே இழுக்க போறியோ, ஆல்ரெடி தாவேக்கா துரோகத்தை பண்ணிட்டான். காங்கிரஸ் கூட நீ கூட்டணி போயிட்ட, அதுவே பெரிய துரோகம் தான், அதுவே மிகப்பெரிய துரோகம் தான். விஜய்க்கு ஆதரவே கிடையாதுடா, அடிதாண்டா. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கைது பண்ணிக்க. என் ஊர் பேராவூரணி தொகுதியில் தாவேக்கா வரல, சொன்ன மாதிரியே தாவேக்கா வரல. இனி ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தாவேக்கா எதிர்ப்புங்கிறத நான் கையில் எடுப்பேன். ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க டிவிக்கு ஜெயிச்சிருச்சு, டிவிக்கில் லைஃப் இருக்குது, டிவிக்கில் சேர்ந்தா பெட்டர் அப்படின்னாங்க. ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் கூட டிவிக்கில் சேர்ந்துடலாம், இப்போ சேர்ந்தால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குலாம் நிறைய பேர் சொன்னாங்க. முடியவே முடியாது. நான் கொள்கையை வழிகாட்டியை எடுத்த நபர்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் என் தொகுதியை நான் காப்பாற்றிட்டேன். தாவேக்கா கிட்டேருந்து என் தொகுதியை நான் காப்பாற்றிட்டேன். ஒரு கஞ்சா கொடுக்கிக்கிட்டேருந்து என் தொகுதியை நான் காப்பாற்றிட்டேன். எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு சின்ன வருத்தம்னா திமுக ஜெயிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுக எதிர்த்துப்பேன். என் தொகுதியில் நான் திமுக எதிர்த்து நிற்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விஜய் அப்படின்ற இந்த நபர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார், முதலமைச்சருக்கான மரியாதை நான் கொடுப்பேன். ஆனால் முட்டாள்தனமான நடவடிக்கையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலோ, மக்கள் விரோத செயலோ, மொழிக்கு எதிரான நிலைப்பாடோ விஜய் எடுத்தார்னா டெஃபினட்டாக இங்கே புரட்சின்ற ஒரு விஷயம் வெடிக்கும். அதுக்கு காரணமாக யாராக வேணாலும் இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். இந்த மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்,
எலிக்கு பயந்து பாம்பை உள்ள தூக்கி விட்டுருக்கீங்க. ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. வருத்தப்படுவீங்க. தாவேக்கா முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நல்ல ஆட்சி கொடுத்தானா நல்லது. கொடுக்கல அப்படின்னா காப்பாற்ற முடியாது ராஜா, காப்பாற்ற முடியாது. ஆல்ரெடி உங்கள் ஆட்கள்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அடாவடித்தனத்தை, பொறுக்கித்தனத்தை, எச்சுத்தனத்தை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதிகாரத்தை எதிர்த்து என்றைக்கும் செக்யுலர் அப்படின்ற இந்த சேனல் இருக்கும். எனக்கு ஆடியன்ஸு சப்போர்ட்டு, ஆடியன்ஸு சப்ஸ்கிரைபர் கூட்டி வச்சு நான் அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. என்னை ஆதரிக்கிறவங்க இருந்தால் மட்டும் போதும். எனக்கு 10 வியூஸ் போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அதுக்கெல்லாம் தூண்டு போகிற ஆள் இல்லை. வியூஸுக்காகலாம் நான் இங்கே உட்காந்து வேலை பார்க்கல. எனக்கு 1000 வேலை இருக்குது. நான் வெளில போய் எங்கிட்டோ பொழைச்சிப்பேன். சம்பாதிக்கணும், சோறு திங்கணும். அதுக்கு நான் போயிட்டு வேறு பிஸ்னஸ் பார்த்து நான் இதை பண்ணிப்பேன். ஆனால் தாவேக்காக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க மாட்டேன். என்னையும் எடுக்க மாட்டேன். அந்த தப்பு பண்ண மாட்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.